nested if elif else உடைய else statement உடைய syntax with flow chart டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த flow chartல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய syntaxல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு கண்டிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் இஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கண்டிஷன் செக் பண்ணி எனக்கு என்ன வரும், டூ ப்ராசஸ், ஒன்று ட்ரூ ஆர் அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் என்னுடைய கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இங்கே கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் போயிடுவாங்க. இன்கேஸ் என்னுடைய கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறப்போ த பாடி ஆஃப் இஃப் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். த பாடி ஆஃப் இஃப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. இன்கேஸ் என்னுடைய கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் எலிஃப் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணோம். அதில் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னா த பாடி ஆஃப் எல்ஸ் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆர் அதர்வைஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஆஃப் இஃப் எலிஃப் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த நம்மளுடைய டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வச்சு உங்களுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப் இஃப் கர்ஸ் கம்பைன் இது எது ஜாயின் ஆகி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் டு ஒன் இஃப் எல்ஸ் எலிஃப் எல்ஸ் இதெல்லாம் ஜாயின் ஆகிது எனக்கு எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஜாயின் ஆகிருக்கு. நவ் can be considered to be the abbreviation of else if அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா the if inside another one if else is called as elif if else அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. if an if statement there is no limit, if statement பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. but elif curse that can be used but an else curse used should be placed on the end அப்படின்னு சொல்கிறாங்க. should be placed at the end. so if elif else statement is similar to nested if statement which you have learned in C++. ஸோ இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம அலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா. நவ் ஆஃப்டர் அனதர் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு சின்டாக்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் டு illustrate the use of nested if statement அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே கிரேட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் greater than or equal to 80 above is a A grade, greater than equal to 70 above B grade, greater than or equal to 60 and less than 70 C grade. ஸோ உங்களுக்கு கிரேட் வைஸ் ப்ராசஸ் தெரியும். ஸோ இதுக்குள்ள என்னுடைய மார்க்கை கெட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். m1 ஈக்குவல் டு இன்ட்டு int அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா you can get a integer data type. ஸோ அதுக்காக m1 ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். m2 ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் மார்க் இஸ் செகண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 டிவைடட் பை 2 என்னுடைய ஆவரேஜ் மார்க் கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்காக இந்த ஆவரேஜ் மார்க் 1 மார்க் 2 ப்ளஸ் அப்படி தானே கால்குலேட் பண்ணுவோம். எத்தனை சப்ஜெக்ட் மார்க்கோ அதை என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கோம். இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 ஃபார் A கிரேட், இஃப் ஆவரேஜ் 70 அப்படின்னா ஃபார் கிரேட் B, இஃப் ஆவரேஜ் 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரேட் C, if average 50 greater than or equal to 50 and average 60 is a D grade, or otherwise அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா grade E. so in this method you can follow the programs. ஸோ அதுக்கான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. enter mark in first subject அப்படிங்கிறப்ப 34, enter mark in second subject 78. டோட்டலி அந்த மார்க்குடைய கிரேட் பார்த்திங்க அப்படின்னா அது ரெண்டும் ஜாயின் ஆகி கிரேட் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி செகண்ட் அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ the two block of code in our example if statement are both intended
4 spaces. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா both intended 4 spaces which is difficulty amount indentation பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இண்டென்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இண்டென்டேஷன் அப்படின்னா இட் இஸ் a space for one letter or one wordக்கு இடையே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் நம்ம அங்கே சொல்கிறோம். இன் மோஸ்ட் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இண்டென்டேஷன் is used only to help make the code to look priority அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய கோட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதாக இருக்கும். பட் இன் பைத்தான் இட் இஸ் required to indicate to which block code statement belong to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கோடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் பட் பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்தவரையிலும் நம்ம என்ன சொல்லுங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோட் டெக்னிக் அப்படிங்கிறப்போ கோடு நம்ம கரெக்டான ஸ்பேஸோ அல்லது ஈக்குவலண்டான ப்ராசஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா the program it will be error continuously என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் நாட் மேட்ச்டு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இண்டென்டேஷன் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் லைனில் எல்லாமே ஈக்குவல் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அண்ட் another one example program இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வரும். ப்ரோக்ராம் டு illustrate the use of in and not in if statement. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் இஸ் AEIOU அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ vowels. என்னுடைய ப்ரோக்ராமில் செக் பண்ணலாம் இட் இஸ் அ vowel or not அப்படிங்கிறது என்னுடைய வேர்டில் கொடுத்து செக் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ vowel அப்படிங்கிறது எதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன் அண்ட் நாட் இன் அப்படிங்கிறது. இன்கேஸ் ஏ கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் எ vowel, நாட் இன் அப்படின்னா இட் இஸ் எ நாட் எ vowel அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். டு செக் ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப் லெட்டர் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிஹெச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டர் டேட்டா டைப் தான் நம்ம சிஹெச் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டு செக் இஃப் த லெட்டர் இஸ் vowel, இஃப் கேரக்டர் இன் ஏ என்ன சார் இங்கே ஸ்மால் லெட்டர் இருக்குது கேபிட்டல் லெட்டர் இருக்குது, நம்ம எந்த லெட்டர் கொடுத்தாலும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டு செக் இஃப் த லெட்டர் டைப் இஸ் நாட் ஏ ஆர் பி ஆர் சி இன் இஃப் செக் நாட் இன் ஏபிசி. இன்கேஸ் 2 கண்டிஷன் எனக்கு செக் பண்ணோம். த லெட்டர் இஸ் அ கேரக்டர் ஆர் நாட் ஆர் லெட்டர் இஸ் அ நாட் இன் அ vowel அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இங்கே another ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போத் ரெண்டும் செக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனுடைய அவுட்புட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்டர் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இ டைப் பண்ணியிருக்கேன். இ இஸ் த vowel அப்படின்னா இதெல்லாம் vowels EIOU. ஸோ இதெல்லாம் vowels. நான் எக்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் அவுட்புட்டில் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் இன்புட்டாக கொடுத்துட்டு எக்ஸ் லெட்டர் இஸ் நாட் ஏபிசி, என்னுடைய லாட் ஏபிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிளாஸில் இது வரலும் போதும். ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.